மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. தலைவர் விஜய் அவர்களுடைய அடுத்த பிரச்சாரமாக புதுச்சேரியில இறங்கி இருக்கிறாப்புல மனுஷன். என்கிட்ட கூட சொல்ல எனக்கே தெரியாது, காலையில தான் தெரியும். திடீரென்ற எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, தலைவர் விஜய் அவருடைய இந்த பிரச்சாரம், அதுபோக இந்த தாவேகா தொண்டர்கள் அங்கே பண்ண அட்டூழியம் இருக்குல்ல, கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியம் இல்லை, என்னத்தை சொல்றதுன்னே தெரியல எனக்கு. எங்கே போனாலும் அந்த மனுஷனுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், திமுகவோட ஹேண்டில் பண்ணிடுறாரு. இந்த பசங்களை ஹேண்டில் பண்ண முடியாம அந்த மனுஷன் பாடுற பாட்டு இருக்கு அப்பா. சரி வாங்க டீட்டெயிலா அடிக்கடி மூலம் நான் உங்கள் ஏங் தாத்தா. நான் தன்னந்தனியாளு நீயால நம்ம பாரு கொஞ்சம் நவுந்தேன்னா இங்க எட்ட கோடி பேரு நல்ல பாட்டு கேட்டு எங்க விசில் சத்தம் கேட்டு நல்ல பங்க போன நீ விசில் கடி ஓட்ட. நம்மளுடைய சேனலை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வேற லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் பண்ணி விடுங்க. சரி, தலைவர் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு இன்னைக்கு போனார். போகிறதுலேருந்து சில பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அந்த கட்சியிலேயே சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதனால அது டொலரேட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாகவே எனக்கு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜ் அனுப்புறீங்க. அதாவது இந்த வேட்பாளர் மேலே இந்த பிரச்சனை இருக்கு, இந்த வேட்பாளர் மேலே ஏற்கனவே இந்த கஞ்சா கேஸ் இருக்கிறதா சொல்றாங்க, ஒரு பாலியல் கேஸ் வந்திருக்கு, அதாவது அதுக்கு பிறகு ஜிஎஸ்டியை ஏமாத்துறதாக சில பிரச்சனைகள்லாம், அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கே நம்ம வேட்பாளர்கள் மேலே அப்படிங்கிற நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கிறது. நேற்றைக்கு கூட நம்ம வாழும் அம்பேத்கர், அவர் நம்ம தாவேக்கால மட்டும் தான் அம்பேத்கர் இருக்கிறாரு, பெரியார் இருக்கிறாரு, வாழும் அம்பேத்கர் வாழும் பெரியார் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சத்யகுமார் அவர் வந்து தனியாக போறாப்புல மனுஷன், அங்கே ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு தான் அந்த தாவேக்கா தற்போது அரசியல் கடத்தில் குதிச்சிருக்கு, தேர்தல் நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பற்றி விரிவாக பேசணும்னா அதை பற்றி நான் விரிவாக பேச முடியாது, பேசினாலே பிரச்சனை தான். இதை நம்ம எப்போ பேச போகிறோம்னா தேர்தல் முடிஞ்சு அடுத்த நாள் உட்காந்து சாவாசமாக உட்காந்து பேசுவோம். அன்னைக்கு நீங்களே கீழே கமெண்ட்ல வந்து டேய் எங்க தாத்தா திமுக விலை போயிட்டியாடா 200 ரூபா ஊப்பின்னு என்ன நீங்கள் திட்டுற அளவுக்கு அங்கே இருக்க சம்பவங்கள், அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் அதை இந்த நேரத்தில் பேசுறது சரியா இருக்காது, அது கட்சிக்கும் சரி கிடையாது. அப்படிங்கிறனால அதை அப்படியே ஒதுக்கி விட்றோம். சரி, தலைவர் அவர்கள் வந்தார். அதாவது உள்ள பிரச்சாரத்துக்கு போகும்போது அந்த பாண்டிச்சேரி என்றாகவுமே போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கத்துடுங்கோ, பாண்டிச்சேரியில் உள்ள போலீஸை பார்த்து தமிழ்நாடு போலீஸ் கத்துக்கிடுங்கன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நல்ல போலீஸ் ப்ரொடக்ஷன் இருந்துச்சு. இருந்தாலும் அங்கே தாவேக்கா தொண்டர்கள் படுத்தின பாடு கொஞ்சம் நஞ்ச பாடுங்கிறது கிடையாது. ஏறான், காரு மேலே ஏறான், கண்ணாடியை தூக்கி வீசுறான், ஒரு பைய தர்பூசணி படத்தை தூக்கி விஜய் வண்டியில் ஓட்டாது, அந்த மனுஷனுக்கே தெரியாது. அந்த மனுஷன் வீடு போய் பார்க்கும்போது இது எங்கடா வந்துச்சு தர்பூசணி படம் பார்க்குற அளவுக்கு சம்பவங்கள் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து பதட்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ சொல்லியும் எல்லாரும் சொல்லியும் இதெல்லாம் கேட்காம இந்த இடைஞ்சலை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. இதெல்லாம் அந்த மனுஷன் கடந்து போய் அந்த மனுஷன் சிஎம் சீட்டில் உட்கார்ந்தது பிறகு அந்த பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கலாம், ஏன்னா அவளுக்குன்னு ஒரு ப்ரொடக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற காரணத்தினால. சரி, விஜய் அவர்கள் அங்கே என்னென்ன பேசினார், எப்படிப்பட்ட அரசியலை பேசினார் பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் பேசின அரசியல் நிறைய பேருக்கு புரிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்டால் அது தமிழ்நாடே கிடையாது, அது வேற ஒரு யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரிங்கிறது. எங்கே உள்ள அரசியலும் அங்கே உள்ள அரசியலும் முற்றிலுமே வேறுபட்டிருக்கு. நம்மளாம் வந்து தாயா புள்ளையா பழகிட்டு இருந்தாலும் நமக்கு என்றைக்குமே வந்து பாண்டிச்சேரி மேலே ஒரு அதீத பாசம் இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் அங்கே ஒரு ஃபுல்லாக 200 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு கோட்டரை பார்த்தீங்கன்னா 35 ரூபாயிலேருந்து விற்பானுங்க. அதனால் அது ஒரு எல்லாருக்கும் ஒரு பாசம் இருக்குன்னு வச்சுக்கலாம், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் கிடையாது, எல்லாமே அங்கே விலை கம்மி. டீசல், பெட்ரோலு, டைல்ஸ் அங்கே தான் எடுக்க போவாங்க. அது மாதிரியான ஒரு ஊருங்களை. அப்போ அங்கே ஒரு அரசியலுமே வேறுபட்ட அரசியலாக இருக்குது. அந்த அரசியல் எடுத்து விஜய் பேசும்போது சில பேருக்கு புரியலை. அந்த மனுஷன் என்ன பேசுகிறாப்புலன்னு இன்னுமே புரிய மாட்டேங்குது. சரி, தலைவன் பேசுகிறாப்புல பார்த்துன்னு இருப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் தவிர அங்கே பேசின அரசியல் சில பேருக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திருக்கலாம். அதனால அங்கே உள்ள அரசியல் என்ன அப்படிங்கிறத விஜய் அவர்கள் என்ன பேசினாரு அப்படிங்கிறத கொண்டு வருவோம். சரி, அங்கே வந்து இப்போ 3 கட்சிகள், கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிறது. 3 இல்லை 4-5 சொல்லலாம். ஏன்னா அங்கே வந்து சசிகலா ராமதாஸ் கூட்டணியோட அங்கே இறங்கிருக்குன்னு வச்சுக்கலாம். மெயினாக உள்ளது 3. அதில் 1 தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தோட நேயம் மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி ஒன்று இணைஞ்சிருக்கு கூட்டணியில். அவங்களுக்கு 2 தொகுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன். சரி, அது ஒரு செட். 2வது செட்டு என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி உங்களுக்கு தெரியும், பிஜேபி, அதுக்கு பிறகு என்ஆர் காங்கிரஸ், அதுக்கு பிறகு அதிமுக, அதுக்கு பிறகு எல்ஜேகே. எல்ஜேகே என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம மச்சான் இருக்கிறாவளி இல்லை, அவர் மச்சான் கட்சி தான் அதுன்னு வச்சுங்களேன். இதில் என்ஆர் காங்கிரஸ் இருக்குல்ல,
ரங்கசாமி தான் அதுக்கு தலைவர். அவருக்கு 16 சீட்டு ஒதுக்கப்பட்டிருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு பிறகு பிஜேபிக்கு ஒரு 10 சீட்டு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது ஒரு அதிமுக 2 சீட்டு தான் ஒதுக்கிறாங்க. அதிமுகலாம் ஒரு காலத்தில் அங்கே எம்மா பவராக இருந்துச்சு தெரியும் அவனுக்கு. சரி, ஜெயலலிதா இருக்கும்போது நல்லா பவராக இருந்தாங்க. ஆனால் இப்போ 2 சீட்டு தான். அதற்கு பிறகு நம்ம 6 வருஷம் மச்சாங்காட்சிக்கு 2 சீட்டு. ஆக மொத்தத்தில் ஒதுக்கி முடிச்சாச்சு. அந்த கட்சி அங்கே வலுவாக இருக்குது. அந்த கூட்டணிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுக்கிறது. 3வதாக ஒரு கட்சி, ஒரு கூட்டணி கட்சி இருக்குது, மத சார்பற்ற ஒரு கட்சி. அந்த நிலையை நான் என்ன சொல்றதுனே தெரியலங்க. பார்க்க பரிதாபமான நிலையில் இருக்குது. திமுகவாவது பரிதாபப்படணும்னா நீங்கள் அங்கே தான் பார்க்கணும். அப்படியாக அங்கே காங்கிரஸ் கொஞ்சம் வலுவாக இருக்கணும்ல. காங்கிரஸ் ஒரு கூட்டணி அங்கே வந்து ஒரு 15லேருந்து 17 சீட்டு ஒதுக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வரைக்கும் அங்கே ஒதுக்கவே இல்லை. அங்கே பல பிரச்சனைகள் போயிருக்கணும்ல. சரி, காங்கிரஸ். அதுக்கு பிறகு திமுக இருக்கு. அதுக்கு பிறகு சிபிஐ இருக்காங்க, சிபிஎம் இருக்காங்க. அதெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. சிபிஐக்கு ஒரு சீட்டு தான் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கு பிறகு நம்ம திருமாவளவனுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. அண்ணா கடுப்பாயிட்டாப்புல, போய் அண்ணா நான் கூட்டணி விட்டு போறேன்னா கூட்டணி விட்டு விட்டாப்புல. தமிழ்நாட்டில் தான் நம்ம திருமாவளவன் ஈசிக்கா அந்த கூட்டணியில் இருக்கு. திமுக கூட்டணியில எங்க புதுச்சேரியில அவங்க கூட்டணியிலே இல்லை. மனுஷன் தனிச்சு வந்துட்டாப்புல. 3 சீட்டு அவர் நிற்கிறாப்புல. சரி, அப்படி என்னன்னு பார்ப்போம். காங்கிரஸ்ல இப்போ ஒதுக்கியிருக்காங்களே 17 சீட்டு ஒதுக்கியிருக்கான்னு சொன்னோம். 17 சீட்டுல அவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்துச்சு. அவ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிலாம் இருக்கிறாங்க. நான் காங்கிரஸ் தான், ஆனால் நாங்கள் தனிச்சு போட்டிடுவேன்ட்டாங்க. 17 சீட்டு ப்ளஸ் தனிச்சு போட்டிடுவாங்க. புதுசாக இருக்குல்ல, எல்லாருக்குமே புதுசாக இருக்கு. இப்போ திமுக, காங்கிரஸ், சிபிஐ அவங்க எல்லாம் ஒரு கூட்டணியாக தான் இருக்கிறாங்களே, அவங்க போட்டிடுறாங்க. ஆனால் அது இல்லாமல் காங்கிரஸ் வேட்பாளரும் திமுக நேருக்கு நேராக போட்டிடுறாங்க. திமுக ஆட்களை எதிர்த்து காங்கிரஸே போட்டிடுது. இது புதுசாக இருக்கு. அதே மாதிரி ஒரு 5 தொகுதியில் போட்டிடுறாங்க. அதனால அந்த மதசார்பற்ற அந்த திமுக கூட்டணி சிதறுண்டு கிடக்குது. அதனால தான் விஜய் அவர்கள் சொல்றாரு, ஒரு ஒட்டாம சிறஞ்சி கிடக்கிறாயப்பா அந்த கூட்டணி. அந்த இடங்களெல்லாம் தாவேக்க சிலு சிலு சிலுன்னு ஜெயிச்சு வரும். அதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு. ஒட்டு மொத்தமாக நான் சொல்கிறேன், அந்த கூட்டணி இருக்குல்ல, அது மாதிரி திருமாவளவனும் அங்கேருந்து வெளில வந்துட்டாப்புல. திருமாவளவன் அங்கே இருக்கும்போது அவர் தனியாக 3 தொகுதியில் நிற்கிறார். அப்படிங்கிறதுல அந்த கூட்டணியே செதஞ்சு கிடக்கு. அந்த இதையும் தலைவர் விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறார். அதுக்கு பிறகு நம்ம என்டிஏ கூட்டணியில் இந்த ரங்கசாமி தான் இப்போ தலைவராக இருக்கிறான்னு வச்சுக்கலேன். அந்த என்ஆர் காங்கிரஸ் அவர் அங்கே வலுவாக இருந்தாலும் அங்கேயும் சில பிரச்சனைகள், சஞ்சலப்புகள் இருக்க தான் செய்யுது. நம்ம தமிழ்நாடு மாதிரி அங்கேயும் பிரச்சனைகள் இருக்குது. நாளைக்கு ஒருவேளை அங்கே ஆட்சி அமைத்தால் அது என்ஆர் காங்கிரஸ் அது தலைமையிலான தான் அமைக்கப் போகிறது. ஆனால் அங்கேயும் சில சித்து விளையாட்டுகள் இருக்கிறது. யாருன்னு தலைவர் விஜய் அவருடைய பெரிய சித்து விளையாட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். அவர் நிறுத்திருக்கிற ஒரு 6-7 வேட்பாளர்களை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவுக்கு செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஒரு பலத்தோடு இருக்கிறாங்க. அதுலேருந்து விஜய் அவர்கள் ஒரு 6 இல்லை 7, 8 இதுக்குள்ள ஒரு தொகுதிகளை அவர் வெற்றி அடைஞ்சிட்டார்னா அதே மாதிரி தான் நான் சொன்ன தொங்கு சட்டமன்றமாவையும் 16 தொகுதிகளை யார் பிடிச்சி பெரும்பான்மை நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். புதுச்சேரியில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் 118 சீட்டுகளை பிடிச்சி யார் நிரூபிக்கிறாங்களோ அவங்க தான் முதலமைச்சர். அதே மாதிரி புதுச்சேரியில் 16 சீட்டு தான். 16 சீட்டில் விஜய் ஒரு 8 சீட்டை ஒதுக்கி கொண்டு வந்துட்டாப்புலன்னா அங்கே பெரும்பான்மையே இருக்காது. எல்லாம் ஒருத்தன் 8 வச்சிருப்பான், ஒருத்தன் 6, 7, 8 வச்சிருப்பாங்க. அப்போ கூட்டணிகளில் இடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கே விஜய் சொல்கிற ஒரு ஆள் தான் அங்கே சிஎம்மா வருவார். ஒருவேளை விஜயே வரலாம். புதுசியான அனுப்பிடுவோம் என்னங்கிறேன். அந்த மாதிரி சும்மா இருக்கிறாப்புல அவரை அனுப்பிவிடாங்க, சிஎம் ஆக்கி விட்டுருவோம், தமிழ்நாட்டுக்கு விஜய் சிஎம் ஆக்கி விட்டுருவோம். அப்படியாக நடக்க அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதற்கு பிறகு விஜய் அவர்கள் பேசிய அங்கே ஒரு சில அரசியல்களை நம்ம பார்ப்போம். தனி மாநில கோரிக்கை, அதாவது புதுச்சேரி தற்போது யூனியன் பிரதேசமாக இருக்கு அப்படிங்கிறதான் தெரியும். அதை எங்களுக்கு மாநிலமாக மாற்றி கொடுக்கணும் பலந்த ஒரு 20 ஆண்டுகாலமாக அங்கே போராட்டம் நடக்கும், கோரிக்கை வைப்பாங்க, அதை இக்னோர் பண்ணுவாங்க. அப்படி நடந்துகிட்டே இருக்கு. மத்தியில் உள்ளவங்க யாருமே கண்டுக்க மாட்டாங்க. பிஜேபி வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க, காங்கிரஸ் வந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கணுங்களேன். அதற்கு மிக முக்கிய காரணம் என்னன்னா, அங்கே ஆளுநருடைய ஒப்பந்தத்தின்படி தான் அவரோட கையொப்பம் இருந்தால் தான் சில ஒரு நிறைய விஷயங்கள் மூவ் ஆகும். இப்போ ஒரு திட்டம் மத்திய அரசு ஒரு திட்டம் போடுதுனாங்களேன், அது ஆளுநர்கிட்ட ஆளுநர் சைன் பண்ணி தான் எல்லாமே மூவ் ஆகும். அதே மாதிரி நிறைய திட்டங்களை ஆளுநர் இல்லாமல் அங்கே செயல்முறைப்படுத்த முடியாது. துணைநிலை ஆளுநர் இல்லாமல் செயல்படுத்த முடியாது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஓகே, சிஎம் யாராக இருந்தாலும் அவங்க நிலை கண்ட்ரோலில் வந்துடும். ஆனால் அது யூனியன் பிரதேசம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்கும் ஆளுநர் போய் நிற்கணும். அப்படி இருக்கிறதுனால நிறைய திட்டங்களை செயல்முறைப்படுத்த முடியலை. அதனால நம்ம புதுச்சேரி பின்னோக்கி மாநிலமாக போயிட்டு இருக்கு, ஒரு வளர்ச்சி அடையாமலே இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. அதனால விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒரு இஷ்யூ இருக்குல்ல, இத்தனை வருஷமா நீங்க இருந்து என்ன பண்ணி 20 வருஷமா அந்த கோரிக்கை இருக்கு, அதை வச்சு நீ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. அது நாங்கள் வந்தா கண்டிப்பாக அந்த புதுச்சேரியை மாநில அந்தஸ்துக்கு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்ற வாக்குறுதியை கொடுக்குறாரு. இதே லாஸ்ட் இந்த மனுஷன் பேசிட்டு போனாப்புல. எப்போ பேசிட்டு போனாப்புல? போன வாட்டி கொண்ட ரைடு விட்டாப்புல, திமுகவுக்கு ராடு விட்டாப்புல. இங்கே ராடு விட்டது பத்தாதுன்னு இங்கேருந்து புதுச்சேரியில் போய் ராடு விட்டுக்கிறாப்புல. அப்படி ராடு விட்டும் போது இந்த மேட்டர் பேசினாப்புல. அது அங்கே பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. அதற்கு பிறகு நம்ம ரங்கசாமி சட்டசபையில் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்தால் நாங்கள் இது மாநிலமாக மாற்றுவோம்
அப்படின்னாரு. இப்போ விஜய் சொன்னதுக்கு பிறகு அப்பவே நிறைய விமர்சனம் வந்துச்சு. அப்போ விஜய்ங்கிற ஒரு ஆள் வந்து பார்த்தா உனக்கு கண்ணு தெரியுதா? தமிழ்நாட்டில் இதே நிலைமை தானே, அங்கேயும் அதே நிலைமை இருந்துச்சு. அதற்கு பிறகு இந்த ரேஷன் கார்டு பிரச்சனையே சொல்லார். அது விஜய் சொல்லும் போது நான் சொன்னது தப்பாக சொன்னதாகவே இருக்கட்டுமே, விகடனில் ஒன்று சொன்னாங்க, அதை நீ பார்த்தீங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்றாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, பல ரேஷன் கடைகளில் நம்ம தமிழ்நாடு மாதிரி தான் அங்கேயே ரேஷன் கார்டெலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணா எல்லாம் கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது சில முறைகேடுகள் நடந்துச்சு அப்படிங்கிறது கிரண்பேடி அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. அவங்க கண்டுபிடிச்சு என்ன சொன்னாங்கன்னா, இடையில பருப்பை நிப்பாட்டினாங்க, கோதுமையை நிப்பாட்டினாங்க, கிருஷ்ணா நிப்பாட்டினாங்க, அரிசி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதையிலேயே நிறைய முறைகேடு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சுன்னா, கிரண்பேடி எல்லாத்தையும் தட்டி விட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டு விடுறோம், இந்த அளவு திருடி திங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அக்கௌண்ட்லையும் பணத்தை போட்டுட்டு, ரேஷன் கடைலாம் கிடையாது, நேராக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ போய் கடையில் வாங்கி சாப்பிட்டுடுவோ அப்படின்ட்டு அந்த அம்மா சொல்லிட்டு. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த முறைகேடு தான் காரணம், வேற என்ன காரணம்? அதற்கு பிறகு அந்த ரேஷன் கடைகள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வாடகை கொடுக்க முடியாமல் பல இடங்களில் மூடி வச்சாங்க. அப்புறம் என்ன, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, கவர்மெண்ட் ஸ்கூலு, கவர்மெண்ட் காலேஜ், அங்கே ஒன்று வச்சு அரிசி கொடுத்துருந்தாங்க. அதையும் மூடிட்டு அதுக்கு பிறகு அந்த ரேஷன் கடையில் வேலை செஞ்சீங்கன்னா வேலை இல்லாமல் பல போராட்டங்கள் நடந்துச்சு. அதையெல்லாம் தீர்த்து விஜய் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் இந்த ரேஷன் கடையை நான் ஓப்பன் பண்ணுவேன், எல்லாருக்கும் நியாய விலை கடைகளில் நியாயமான முறையில் அரிசி கிடைக்கும், பருப்பு கிடைக்கும், கிருஷ்ணா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், இதை நான் திருப்பி கொண்டு வருவேன் அப்படின்னு போன வாட்டியே சொன்னாப்புல. அப்போ உள்ள அமைச்சர்கள் அது பொய்யாக்கும் 2016 பிறகு அது 3 நாளுங்க திருப்பி நிறைய இடங்களில் செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்கு, விஜய் தெரியாமல் பேசுகிறாரா ஒன்று கதை விட்டுட்டு இருந்தாங்க. அதை நல்லா விரிவாக எடுத்து விகடம் போட்டாங்க. அதை இன்னைக்கு விஜய் அவர்கள் மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு இதை ஒரு வாக்குறுதியாக கொடுத்துட்டாங்க. இப்போ 2027 வாக்குறுதியாக என்ன இருக்காங்க, என்ன பண்ணிட்டாங்க, நாங்கள் மறுபடியும் ரேஷன் கார்டெலாம் ஓப்பன் பண்ணணும்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பேச்சு வந்துச்சுன்னா, அப்போ உனக்கு விஜய் வந்து சொன்னது பிறகு இந்த மேட்ரு உனக்கு பெருசாக தெரியுது, ஏன் போன தேர்தலையா இதை நீ சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடு விட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு வைங்களேன். இந்த இடத்துல வந்து என்ஆர் காங்கிரஸை விஜய் வந்து ஒரு சாஃப்ட் ஹேண்டில் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறார். ஏன்ட்டா நம்ம ரங்கசாமி ஐயாவுக்கும் விஜய்க்கும் ஒரு நட்பு இருக்கிறது, அதனால கொஞ்சம் லைட்டாக தான் டச் பண்ணியிருக்காரு. இதில் தாக்க வேண்டியது பிஜேபி தாக்கியிருக்கிறாப்புல, போட்டு ராடு ஏற்ற வேண்டியது திமுக நல்லா ராடு நல்லா ஏற்றி விட்டுக்கிறாப்புல, அதெல்லாம் சிறப்பாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு விஜய் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நம்ம பார்க்கணும். அங்கே அந்த மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னா, துணைநிலை ஆளுநர் இல்லாத ஒரு மாநில ஆட்சியாக நாங்கள் இதை மாற்றுவோம், மாநிலமாக நாங்கள் மாற்றோம் அப்படின்ட்டு இருக்கிறார். அதற்கு பிறகு என்ன சொல்லியிருக்காருன்னா, 25 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு மருத்துவ காப்பீடு நான் செய்து தருகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறார். அதுபோக மீன்பிடி தொழில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லிட்டருக்கு 20 ரூபா நாங்கள் டீசலுக்கு மானியம் கொடுப்போம் அப்படின்ட்டு இருக்கிறார். நாங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ள உள்ளாட்சி தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம்னு சொன்னதாக இருக்கட்டும். நாங்கள் வந்த பிறகு 100% பயிர் காப்பீட்டு திட்டத்தை நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 200 யூனிட்டு நாங்கள் கரண்ட்டை ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு அவர் அந்த வாக்குறுதிகளை கொடுத்துருக்காரு. அதுக்கு பிறகு இன்னும் சில வாக்குறுதிகள் வர இருக்கின்றன, அதையும் விஜய் அவர்கள் சொல்வார். சரி, அதுக்கு பிறகு இப்போ பேசி முடிச்சாச்சு, மனுஷன் தெரியா போயினுங்கிறாப்பில், உங்கள் லைவை பார்த்துட்டு இருப்பீங்க, நல்லா தெரியா போயினுங்கிறாப்பில். இது ஒரு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சட்டராக அங்கே இருந்துச்சு, நல்லா ஒரு போட்டுக்கிறாப்பில். நமக்கு அதோட ஃபீல் தெரியாது, எனக்கு இம்பாக்டாக இல்லை, விஜய் என்ன பேசுறது இம்பாக்டாக இல்லைன்னா யாராச்சும் இன்ஸ்டாகிராம் பக்கம் வந்தீங்கன்னா கொண்டுருவேன். நமக்கு இம்பாக்டாக இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது புதுச்சேரியோட ஒரு அரசியல் அதை எடுத்து பேசியிருக்கிறார். போன வாட்டி மாதிரி எனக்கு இம்பாக்டாக இல்லைன்னு சொன்னீங்கன்னா அது இம்பாக்டாக இருக்காது. நமக்கு அதுக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லாது, அது அந்த அரசியல் நமக்கு புரியாது வைங்களா. புதுச்சேரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அப்படியாக விஜய் அவர்கள் பேசுனதில் அதுபோக சில பிரச்சனைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம்ல, விஜய் அவர்கள் இன்னும் ஒரு அக்ரெசிவான இன்னொரு பொலிட்டிக்கலை அட்டாக் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எல்லா இடங்களிலுமே தோணுது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், விஜய் அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவார். இதற்கு முன்னாடி பேசுனதுக்கும் இதுக்கு பிறகு பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கடந்த காலகட்டங்கள்லேயும் ஏற்கனவே இந்த பெரம்பூரில் செய்தாக இருக்கட்டும், குளத்தூரில் பண்ணதாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு திருச்சியில் பண்ணதாக இருக்கட்டும், ஒரு நம்ம எதிர்பார்த்த ஃபோர்ஸ் இல்லை அப்படிங்கிறதுல உண்மை. ஏன்னு கேட்டால், ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி எதை நம்பி இருக்குன்னா, நம்ம தலைவர் விஜய் அவருடைய ஸ்பீச் நம்பி தான் இருக்குது. ஏற்கனவே சொல்லியிருந்தோம், 25 நாள் இந்த மனுஷன் வரப்போறாப்பில் விட்டு ராடு விட போறாப்பில் சொல்லியிருந்தாலும் அது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போனது. அந்த நிறைய பிரச்சனை, பர்மிஷன் வாங்குறதுல பிரச்சனை, கூட்டம் கூடுது, அதெல்லாம் நம்ம இருந்தாலும் சரி கிடைக்கிற நேரத்தில் ஒரு அக்ரெசிவான ஒரு ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். பட் அப்படிப்பட்ட அக்ரெசிவான ஸ்பீச் விஜய்கிட்ட இன்னும் வரலை அப்படிங்கிறது ஒரு மன வருத்தத்தை உரிய விஷயம்தான். ஆனால் இருந்தாலும் எடுத்து பேசுகிறாரு, நிறைய பொலிட்டிக்கல் பேசுகிறாரு அப்படிங்கும் போது சந்தோஷம் தான். ஏன்னா யாரும் தொடாத பொலிட்டிக்கல். ஏன்னாட்டா நம்ம புதுச்சேரியில் இந்த ரேஷன் கார்டு பிரச்சனை இருக்குங்கிறதே நமக்கு இப்போ தானே தெரியும். இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இருந்திருக்கேன், நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் விஜய் அவர்கள் சொன்னது பிறகு தான் இந்த பிரச்சனை இருக்குங்கிறதே நமக்கு தெரியும். இந்த புதுச்சேரியில் மாநில அந்தஸ்து கேட்டு கடந்த 20 வருடங்களாக போராடிட்டு இருக்காங்க. அது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியுமா? இந்த மனுஷன் சொன்னது பேர் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதே தெரியும். அதே மாதிரி விஜய் என்ன எடுத்து பேசினாலும் அது நம்ம மக்களுக்கு கொண்டு சேருது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். பட் இன்னுமே ஒரு அக்ரெசிவான ஒரு அட்டாக் இருந்துச்சுன்னா சந்தோஷமா இருக்கும். திமுக அழுவானா காந்து அதை பார்க்கவே எனக்கு சந்தோஷமா இருக்குல்ல. அதே மாதிரி சந்தோஷத்தை இது கடந்த 20 நாள் கொடுப்பான்னு எதிர்பார்த்தேன்.
பட் அதில் கொஞ்சம் டென்ட் விழுகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, விஜய் அவருடைய இன்றைய பிரச்சாரத்தில் உங்களுக்கான கருத்துக்கள் இருந்தால் தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்க வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் யங் தாத்தா.